அன்பு குட்டீஸ், ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த அழகான ஒரு கிராமம் இருந்தது. அங்கே வீரன் என்று ஒரு தைரியமான சிறுவன் இருந்தான். அவன் மனம் முழுவதும் அன்பு நிறைந்திருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. விளை நிலங்கள் வாட ஆரம்பித்தன. விலங்குகளும் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சோகமானார்கள். என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. பெரியவர்கள் அனைவரும் கவலைப்பட்டார்கள். வீரன் இதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அவன் மனம் கூறியது. அப்போது கிராமத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய மர்மமான பாதையை பார்த்தான். அந்த பாதை எங்கோ ஒரு ரகசியமான இடத்திற்கு போவதாக பெரியவர்கள் சொல்லியிருந்தார்கள். வீரன் பயப்படவில்லை. கிராமத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் அந்த பாதையில் துணிச்சலாக இறங்கினான். அதுதான் பாதாள உலகம். அங்கே இதுவரை பார்த்திராத ஒளிரும் தாவரங்கள் இருந்தன. விசித்திரமான ஆனால் அழகான உருவங்கள் அவனை பார்த்தன. அங்கே பழங்கால ஆன்மாக்கள் அவனுக்கு வழிகாட்டின. அவர்கள் மிகவும் ஞானமானவர்கள். வீரன் அவர்கள் பேசுவதை கேட்டு அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கவனமாக கேட்டான். கிராமத்து சிறுவன் பாதாள ராஜ்ஜியத்தை வந்தடைத்தான். அங்கு அழகிய நந்தவனம் சூழ்ந்த தாங்க அரண்மனையை கண்டான். அரண்மனை அருகில் ஒரு டைம் டிராவல் மெஷின் பல இருந்தன. அரண்மையில் உயர்ந்த பிடத்தில் அழகிய கம்பீரமான அரசன் இராவணன் அவன் அழகிய மனைவியுடன் சிம்மசனத்தில் பரிவரங்கள் சூழ வீற்றிருந்தான். கிராமத்து சிறுவன் அரசனையும் அரசியையும் வணங்கி தான் வந்த காரணத்தை அரசனிடம் சொன்னான். அரசர் ஒரு ரகசியத்தை சொன்னான். கிராமத்தின் பிரச்சனைக்கு காரணம் தொலைந்து போன ஒரு கலைப்பொருள் என்று காட்டினான். பேராசை கொண்ட ஒருவன் அதை தவறாக பயன்படுத்தியதால் இந்த நிலை ஏற்பட்டிருந்தது. வீரன் அந்த பழமையான சக்தி வாய்ந்த கலைப்பொருளை தைரியமாக திரும்பப் பெற்றான். அந்த பாதாள உலகத்தில் வீரன் வெறும் கலைப்பொருளை மட்டும் பெறவில்லை. அங்கே அவன் துணிச்சல் என்பதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டான். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் பேராசையின் விளைவுகள் என்ன என்பதையும் கற்றுக்கொண்டான்.